ஹலோ மீட் மிஸ் மித்துன்னு நான் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபன்னி ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே ரோல் ஆகுது. நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? அந்த பக்கம் காருக்கு போகணும் அப்படின்னா சிங்கம் நிற்குது. எல்லார் வாழ்க்கையும் இப்படி தான். சிங்கங்கிறது ஊருப்பட்ட பிரச்சனைகளை டினோட் பண்ணுது. நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கோலை செட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னா தான் இப்படி வந்து நிற்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த பக்கம் பாம்பு. ஒரு மனுஷனை 9 கிரகங்களிலும் உச்சம் பெற்ற ஒருவன், சனி பகவானால் மட்டுமே உச்சம் பெற்ற ஒருவனுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்க மாட்டிருக்குது. யார் இந்த க்யூட்டாண்டி? ஏதோ க்யூட்டாக ஒன் சைட்லாம் பேக்லாம் மாட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிற மாதிரி ரெடி ஆகிட்டுப்பா. வாவ், அவ்வளோதானா? வேற என்ன சுகர் டேப்லெட் வேணுமா? காலையில் பிபி டேப்லெட் போட மறந்துட்டிங்களா? எதுக்கு ஆண்டி அவ்வளோதானா? அப்படின்னா என்ன க்யூட்டாக ஏதோ பண்ணுறீங்க? ஓகே, க்யூட்டு தான். வேற என்ன? சும்மா 4 வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டுருவேன். சொல்கிறேன் நான். பின்ன பரவென்ன டென்ஷன் ஆக்குனீங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஜெனிலியா க்யூட்னஸ் பண்ணாலே வெறுப்பாகுது இப்போல்லாம். அப்படி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு வந்துட்டோம். இதில் க்யூட்டுங்கிற பேரில் கடவுளே. முடிஞ்ச ஒரு கப் காஃபி இல்லை இப்போ அப்படி என்னங்க போகிறோம்? முடிஞ்ச ஒரு கப் காஃபி, ஒரு அண்டால வேணால் காஃபி கொண்டு வந்து குண்டால மூந்து குடிக்க வேண்டியது தான். டென்ஷன் ஆக்கிக்கிட்டு முடிஞ்ச ஒரு கப் காஃபி க்யூட்டாமா கேட்டா என்ன இது? காலையில் எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டீங்களா? சும்பா டான்ஸ் கிளாஸ்க்கு இது போயிட்டு இருக்கீங்களா? இருங்க பாய் அப்படின்னு சொன்னதை நிஜமானுமே டெம்ப்ளேட் ஆக்கி வச்சிட்டீங்களா? யாரா நீங்களா? பாவண்டா பாய். அவரை வெயிட் போட்டு அவரை வாங்கிட்டு கூட்டிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? சாமிடே, எனக்கு தாவா கோட்டையெல்லாம் வலிக்குதுடா இந்த மீன் பார்த்து. எப்படா அவர் தொங்க விட்டீங்க முதல்ல? எதுக்கு நீங்கள் அவர் முதல்ல வெயிட் போடுறீங்க? கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? என்னடா பண்ண போகிறீங்க? சுப்பா சாமி, யார் இந்த ஆண்டி? லாரில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டணும். ஒவ்வொரு டீச்சரும் சில டைம்லாம் இந்த ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது, ஓவராக ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது, லீவு 7 நாள் விட்டுட்டு 8 ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது டென்ஷன் ஆகும்ல. அந்த மாதிரி வச்சு ஒரே நசுக்கிருச்சு. ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் ஃபிசிக்கலாக காமிச்சிட்டாங்க. மென்டல் ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஃபிசிக்கலாக வேறு ஏறி அவங்க மேலே விழுகிறது, உருள்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துங்க. அப்போ என்ன பண்ணுறது? டுடே ஸ்பெஷல் 16/05/25 ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் வெற்றிமாறன் சார். அவர் வெற்றிமாறன் இருக்கார். செல்ஃபி கில்ஃபி எடுப்பார் போல அங்கிள். உங்களுக்காக வெற்றிமாறன் சாரோட காசி ராமன் சோழர்பேட்ல இருந்து உங்களுக்காக குருவில்லையம் சிட்டு குருவில்லையம் சும்மா சாப்பிட்டீங்கன்னா ஐயோ இல்லை அப்புறம் பெறவென்ன என்னடா இது? இல்லை வெற்றிமாறன் விற்று புட்டிங்க. இது புக்காடா அவர் விற்கிறதுக்கு? ஏதாச்சும் புக் எழுதி கொடுத்தாரா அவர் படம் எடுப்பார்? வெற்றிமாறன் தாக்கப்பட்டார்? இல்லை நல்லபடியாக படம் எடுப்பார். அதை விட்டு போட்டுட்டு வெற்றிமாறனே ஒருத்தர் விற்கிறாரு. யாரா நீங்கள்லாம்? எங்கிருந்துட வரீங்க? ஆமா சார பாருங்க, நீங்க சொன்னபடி அழகா சூப்பரா அவரு பாருங்க சைடில் கியூட்டாண்டி பூக்கி ஆட்டம். அவரு அந்த பக்கம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவருக்கும் காதில் விழும் தானே. சார பாருங்க சும்மா, ஆம்சா பாருங்க சும்மா, வெற்றிமாறன் செம்ம இருக்காருல்ல அப்படின்னா அவரே பாவம் மாதிரி பயந்து. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை. பெண்கள் கிட்ட இருந்தா ப்ரோ, இல்ல ஆண்கள் கிட்ட இருந்து. இன்னைக்கு உங்களுக்காக தொடர்பேல இருந்து 99 திறப்பு விழாங்க உங்களுக்காக. அவ்வளோதான், வெற்றிமாறன் விற்று போட்டாங்க. 16 ரூபா 50 காசு. யாராச்சும் வேணும் அப்படின்னா பிட்டிங் பண்ணி அவர் வாங்கிக்க வேண்டியது தான். வாடி வாசல் வர வரைக்கும் நான் வாங்குறதா இல்லை. சூர்யா கம்பேக் கொடுத்ததுக்கப்புறமா வாங்கிக்க வேண்டியது தான். அட்டாக் 0%, டேமேஜ் 100%. பன்னி பல இல்லை, அந்த பன்னி வந்து மோதி இருந்தா கூட இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குது அந்த ஆன்ட்டிக்கு. பாவம், அது ஏதோ தற்காப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இப்படி உருட்டி விட்டீங்களே பாவம் அந்த ஆன்ட்டியை. ப்ரோ ஹேஸ் கஸ்டமர், ப்ரோ ஹேஸ் விக்டிம். ஐயா, இந்த முடி வெட்டும் போது உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும். இல்லை, ஒன்லி மென் கேன் ஃபீல். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த அவுட்புட் மட்டும் ஒழுங்காக வரல அப்படின்னா அப்பா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஏதோ சம்பவம் நடக்க போகுது, என்னென்னு பார்க்கலாம்.
ஓ இந்த மாதிரி ஹேர் கட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முல்லட்டு மாதிரி இது அந்த முல்லட்டுன்னு சொல்லிட்டு நானே போன டைம் ஒரு ஹேர் கட் பண்ணி வீட்டில் திட்டு மேலே திட்டு வாங்கினேன். அது வேறு கதை. பட் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஹேர் கட்டு போல். ஓகே என்னடா எதுக்குடா இப்போ விக்கெல்லாம் மாட்டி சைடில் பூவெல்லாம் வச்சு விட்றேன். ஊதா கலர் ரிப்பன் பார்க்க கும்முன்னு இருக்கு அப்படின்னா எதுக்கு ஊதா கலர் ரிப்பனில் என்னடா பண்ணுறீங்க? இப்பப்பா எதுக்குடா ஐலாசஸ்ல வச்சு விட்றீங்க? டேய் அவன் முடி வெட்ட வந்தான், ஆளை கண்டதையும் வெட்டி ஆளே மாறக்கு வரல, புரிஞ்சுக்கோங்க. இது என்னது பின்னாடி ஒத்தையடி பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்குது, நடுவில் என்ன தண்ணிக்கு இது பாஸ் பண்ணுறதுக்கு டேம் கட்டி வச்சிருக்கீங்களா? என்னடா கீழே மட்டும் முடி தொங்குது? ஐயோ சாரி. என்னடா இது வாய்க்குள்ள வச்சு காத்தெல்லாம் அடிச்சு விட்ற? யாரா நீ? பார்பேரியன். ஐயோ ஐயோ உண்மையிலுமே இந்த லாஸ்ட் ரீல் நான் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். கடைசியில் வாய்க்குள்ளெல்லாம் காத்தடிச்சு விட்றானே, யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முடிஞ்சு வாட்ச் சும்மா ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், நார்மலாக பண்ணியாக இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க வரைக்கும் டடா பாய் சொல்லிக்கலாம். வந்து நாங்கள் மீட் பண்ணி டடா பாய்.